பேசு ஆஷிக். என்னாச்சு சண்டே எபிசோட் சொல்லு. வாட் ஹேப்பன்? அதாவது என்ன ஒரு ஜீவனு அப்பயே கையெழுத்து போடாதீங்க கையெழுத்து போடாதீங்கன்னு தடுத்துச்சு. நான் அதை கேட்காம போய் என்னைய போட்டு கொலையா கொண்டு இல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்றேச்சு. சண்டே எபிசோட் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ள வேலை பார்க்குற நபரின் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது கால் பண்ணி ஆடியன்ஸை இவங்களே செட் பண்ணி பர்டிகுலர் ஒரு ஆள் மட்டும் அனுப்புறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனுடைய வெளிப்பாடை நீங்க நாளைக்கு பாப்பீங்க. ஓகேவா? ஆனாலும் நம்ம வந்து முத்துக்குமரனுக்கு போட்டு கிழிச்சு தொங்க விட்டனேன். கத்துற கத்து விசில் இதுன்றது இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நாளைக்கு வந்து ரவி சார வந்து அவங்க அடிப்பாங்க பாத்தீங்களா? ஐயா இருங்க. பேசு ஆஷிக். அது குலைக்கிறத நிப்பாட்டி வச்சு நீ கொள்ளன்றியா? அதான் ரவி சார நாளைக்கு நிறைய பேர் இது சொல்ல வர வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா, இததான் நாங்க சொன்னோம், இந்த மாதிரிதான் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு முத்து ஃபேனா நான் உங்களுக்கு சொல்றேன், அவரை வந்து அப்படி விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் வந்து அவர் வந்து முத்துவை வந்து விட்டே கொடுக்கல. அவர் அதாவது சேனல் ஃபோர்ஸ் பண்ணுது. உங்களுக்கு தெரியும்ல, அந்த கிளாப்பிங் டோன் வந்து போடுறாங்க. கிளாப் வராத இடத்துல அந்த டோனை கேட்ட பிறகு ஆடியன்ஸ் கிளாப் பண்றாங்கல்ல. அந்த மாதிரி என்ன அப்படின்னா, இவர் ரவிட்ட வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு தான் மத்தவங்க எல்லாம் விளையாண்டு முத்துக்குமரன் ஜெயிக்கணும்ன்ற மாதிரிதான் விளையாண்டீங்களா அப்படின்ற வார்த்தைய நேரடியா கேட்காம மத்த கண்டஸ்டன்ட் மூலமா கேட்க வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இப்படி முத்துன்னு பேர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அது வந்து இதுவா என்னன்னு தெரியல, ஆக்சிடென்டா இல்ல விதி விலக்கான்னு தெரியல, யாருமே முத்துன்னு சொல்லல. ஆனா அவர் அதை வாங்க பாப்பார்ல, மத்த கண்டஸ்டன்ட்டுக்காக முத்துக்காக பேசி மத்த கண்டஸ்டன்ட் இது பண்றாரு அப்படின்னு யாருமே சொல்லாதப்ப ரயான் வந்து அத இது பண்றான், முத்துன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இது ஜாக்லின் எந்திரிச்சு முத்துவும் சாச்சனாவும் சாரி ரவி சாரும் சாச்சனாவும் முத்துக்காக தான் விளையாடுறாங்க ஜாக்லினும் சொல்லிடுச்சு. அப்போ இவர் சொன்னாரு, முத்துவை கூப்பிட்டாரு. பொட்டியை பத்தி ரயான் சொல்லுவான், பொட்டியை பத்தி என்கிட்ட பேசியிருக்காங்க சார், பொட்டியை எடுத்துட்டு போயிடு, அதான் உனக்கு சரின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லுவான் ரயான். அப்போ வந்துட்டு முத்துவை கூப்பிட்டு கேட்பாரு, உங்கள்கிட்ட சொன்னாரா முத்து? விஜய் சேதுபதி கேட்பாரு, உங்கள்கிட்ட சொன்னாரா அப்படின்னு. பொட்டியை பத்தி என்கிட்ட கேட்டாரு சார், பொட்டியை பத்தி என்ன மனநிலையில இருக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அண்ணே இவ்வளவு நாள் நான் விளையாண்டுட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான், மக்கள் கையில இருக்கட்டும் முடிவு அப்படின்னு கிழிச்சிட்டோம் விசிலு. அப்புறம் வந்துட்டு இது போனதுக்கு அப்புறம் இங்கிட்டு வந்து இல்ல உங்களை பொட்டி எடுக்க சொன்னாரா அப்படின்னு திரும்ப முத்துட்ட கேக்குறாரு. இல்ல அப்படின்னு உடனே ஜாக்லின் எந்திரிச்சு, சார் பொட்டியை பத்தி முத்துட்ட பேசவே இல்லை சார்னோன்னு இது முத்து திரும்ப எந்திரிச்சு, ஆமா சார் இவங்கதான் 24 மணி நேரமும் என் பின்னாடியே இருக்காங்க, உங்களுக்கு தெரிய போகுது, நேத்து தான் சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. அவன் நேத்தா சொன்னான்னு, முத்து நேத்து உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு எக்ஸாக்டா அந்த வேர்டை மட்டும் சொல்லணும் அப்படின்னு. பிஆர்னு சொல்றாங்க, அப்படி பார்த்தா உனக்கே நான் தான்டா பிஆர்னு சொன்னாரு சார் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை வந்து லைட்டா என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லி முடிச்சோன்னா திரும்ப வந்து பொட்டி எடுக்க ரயான சொல்லியிருக்கீங்க, மண்டையை கழுவி இருக்கீங்க, அப்ப முத்துவை ஏன் சொல்லல அப்படின்னு ரவிட்ட கேட்கும்போது, சார் ஒருத்தன் ஒரு டே 1ல இருந்து 93 நாள் அவன் விளையாடுற விளையாட்டுலயே தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆளு, மக்கள்கிட்ட எப்படி இருக்கான், அவன் பொட்டியை எடுக்கலாமா வேணாமோன்னு கத்தி எந்திரிச்சு விசில் அடிக்க ஆரம்பிச்சோன்னே கையை நீட்டி, இப்ப அவர் உன் மண்டையை கழுவுறாரு தெரியுதா அப்படின்ட்டாரு. யார? என்னை அப்படியே பாயிண்ட் பண்ணி, உங்க மண்டையை கழுவுறாரு அப்படின்னு. ஏன்னா நாங்க ஒரு சண்டேல கொஞ்சம் இதா தான் இருந்தோம், நம்ம சாட்டர்டேல காமிச்ச ஃபயர் அளவுக்கு ஆள் இல்ல, ஃபுல்லும் கிரீன் அனிமல் உள்ள போயிருக்காங்க. அப்ப வந்துட்டு இப்ப அவர் உங்க மண்டையை கழுவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுக்குன்னு விளையாடாம நீங்க வந்துட்டு முத்துக்குமரன் தான் விளையாண்டுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இதை எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து இந்த வன்மத்தை சௌந்தர்யா சனிக்கிழமை வெளிப்படுத்துச்சுல, அத ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வெளிப்படுத்துற மாதிரி ஒரு செட்ல கொண்டு போய் முடிச்சாங்க. கிட்டத்தட்ட சண்டே எபிசோடு இதுதான்.
பெரிய சுவாரஸ்யமா எதுவுமே நடக்கல. அப்புறம் சாட்சனாக்கும் மஞ்சரிக்கும் உடையாத முத்துக்குமரனை இன்னைக்கு பார்த்தேன். தேம்பி தேம்பி, அதாவது தீபக்கு போனோன்னே தேம்பி தேம்பி எழுதுவான். சார் இவர் சொன்னார் சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிச்சன்ல இருக்கும்போது, இவ்வளோ 95 நாளை கடந்துட்டேன்டா தம்பி, 100 நாள் கடந்து ஃபைனல்ல நான் உன் கூட நின்றேன்னா 45 வயசு நானு, ஒரு 25 வயசு பையனோட போட்டி போட்டு நின்றுக்கேன்றதே ஒரு பெரிய விஷயம் தான் சொன்னாரு சார். எங்க அண்ணன் எப்பயோ ஜெயிச்சிட்டாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். நல்லா உடஞ்சு அழுதுருவான் முத்து. நம்ம தான் எமோஷனல் ஆயிட்டான். இப்ப சாட்சனா வந்துட்டு போகும்போது கூட கண்ணீர் அந்த அளவுக்கு வராதுல்ல, அத கண்ட்ரோல் பண்ண முடியும்ல முத்துவால. ஆனா தீபக்கு போகும்போது உடஞ்சு அழுது. தீபக் மட்டும் என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்னுடைய சக கண்டஸ்டண்டா இருக்கேன், இல்லைன்னா ஒரு நிமிஷம் கேக்குதா? கேக்குது. நான் வந்து ஏமா ஓடிபி சொல்லிட்டியாமா? சரிம்மா. நான் இந்த மாதிரி சக கண்டஸ்டண்டா இருக்கேன், அப்படி இல்லைன்னா நான் உனக்கு ஒண்ணு சொல்லியிருப்பேன், அதாவது நீ ஜெயிச்சுட்டு வான்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரிதான் அதுதான் எடுக்கணும். அப்போ வந்து இங்க என்னன்னா, ஒருத்தவர் வந்து யாருன்னா சவுண்டு ஃபேனு, அவர் வந்து சொல்லுவாரு சார், எடுத்தோடனே சொல்லிடுவாரு, சார் முத்துக்குமரன் வந்து ஜோக்கர்னு ஒருத்தவங்கள சொன்னாரு சார், அந்த ஜோக்கர் வீட்டுல இருக்காங்களா போயிட்டாங்களா, ஃபைனல்ல நான் சொல்றேன் யாரு ஜோக்கர்னு சொல்றேன்னு சொன்னாரு, இன்ன வரைக்கும் சொல்லலையே சார்னோன்னா, உடனே விஜய் சேதுபதி சொல்லிடுவாரு, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது விஜய் சேதுபதி சொல்லிடுவாரு, ஜோக்கர்னு யார சொன்னாருன்னு முத்து எப்பவோ சொல்லிட்டாருங்க, அதுக்கான விளக்கமும் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா 2 ஸ்டாப்ங்க, நான் 2 ஸ்டாப் மேடவாக்கம் இல்ல, தாம்பரம் போயிட்டு அப்படியே கிளம்பாக்கம், அப்படியே அந்த ரூட் லெஃப்ட் எடுத்து போயிடும். அப்படியே தாம்பரம் மேப்பை ஃபாலோ பண்ணு, ஸ்டேஷன் ஏறினா மதுரை ட்ரெயின் பிடிச்சா மதுரை போயிடலாம். நீங்க மேப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓகே. 2 டிராப் போட்டா நமக்கு பைபாஸ்னா கூட நான் போயிட்டே இருப்பேன், இது நம்ம உள்ள போயிட்டு ஐயா நீங்க எங்க வேணா போங்க, அப்டேட் கொடுத்துட்டு போங்கயா. அதுக்கு போமாச்சா மியூட்ட போடுறேன், எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. கோஸ்ட் கேட்காது. நான் இது கார்த்தியோடைய ஐடியில வர்றேன், இதுல சார்ஜ் இல்ல, கார்த்தியோட ஐடியில வரேன். நடுவுல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டு கார்த்தியோட ஐடியில வரனா, இப்ப நாங்க பாதியிலே நிக்கிறோமே, ட்ரெயின் பாதியிலே நிக்குது. அந்த பாயிண்ட் அப்படியே கேட்ச் பண்ணிக்கங்க. அது அப்படியே எனக்கு இல்ல கார்த்தி ஐடி ரெக்வெஸ்ட் காமிங்க ஆஷிக், இந்த ரெக்வெஸ்டே கஷ்டப்பட்டு அக்செப்ட் பண்ணுவோம். கார்த்தி ரெக்வெஸ்ட் கொடுவேன் ஸ்பேஸ்க்கு. புரியல. இல்ல நான் இப்ப கார்த்தியை ரெக்வெஸ்ட் கொடுக்க சொல்றேன், அதை அக்செப்ட் ஆனோன்னு நான் இதுல இருந்து வெளியே போறேன். கொடுத்தாலும் வராதே, பிரச்சனை அதானே. கஷ்டப்பட்டு இப்போ ஐடியா நான் கஷ்டப்பட்டு நாங்க எவ்வளோ அக்செப்ட் பண்ணிடுறோம். நீங்க போன்லயா சொல்லிருக்கலாம் எனக்கு. ஏதாவது பிரச்சனை புரியல என்னது? என்னதாசி கேக்கல. அவர் பேசவே இல்லை, மியூட்ல இருக்காரு. ஓகே ஆஷி கேக்குதா? சரி ஓகே நான் நீங்க போங்க, நீங்க போங்க. நீங்க இறங்க போது கேக்குதா? கேக்குது ஆஷிக். நீ ஸ்டாப் பண்ண ட்ரை முடிச்சிரு ஆஷிக். எதோட விட்ட? சூப்பர். இங்க ஸ்பீக்கர் சொல்லுங்க, எதோட விட்டாரு ஆஷிக்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அந்த தீபக் வந்து சொல்லியிருப்பாரு, தீபக் சொல்லியிருப்பாருன்றதை தாண்டி என்னமோ ஒண்ணு சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜோக்கர்னு சொல்லியிருப்பாரா சவுண்டு ஃபேன் ஒருத்தர். அது முத்து வந்து ஜோக்கர் யாருன்றதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க ஷோவே பார்க்காம முத்து மேல இருக்கிற வன்மத்துல
நீங்க பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னோன்னா, இல்ல சார் அவர் தான் சொன்னாரு அப்படின்னோன்னா, வன்மம்னே அவனை சொன்னாரா? நோக்க இல்ல வன்மம் சொன்னாரா? ஆமா அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. வன்மமா? அதாவது நீங்க ஷோ பார்க்காம ஏதோ ஒரு காண்டுல சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. வன்மகம் சொல்லல. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்னா, சவுண்டு ஃபேனு சார் நான் முத்துக்காக தான் சார் பேசுறேன் அப்படின்ட்டான். ஆ, ஆ. அதோட முத்துக்காக பேசுறீங்கன்னா, முத்து எந்த அர்த்தத்துல பேசியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். நீங்க ஜோக்கர்ன்னு சொல்லக்கூடாது. அது ம். எங்களோட சக கண்டஸ்டன்ட் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி உட்கார வச்சிருவாரு. சூப்பர். ம். அது இது பண்ணுவாரு. அப்புறம் வந்துட்டு மறுபடியும் சுனிதா ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கும் சண்டேலயும். சே சொல்லுங்க ப்ரோ. ஹலோ. ஒருவேளை கால் போயிடுச்சு போல. மறுபடியும் சண்டேலயும் சுனிதா அந்த இதை சொல்லியிருப்பாங்க. இந்த பிஆர்ன்ற விஷயத்த அதை அதை நிப்பாட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சட்டிலா போயிடுவாரு. இது இனிமேல் நான் அதை பத்தி பேச விரும்பல அப்படின்ற மாதிரி போயிடுவாரு. அப்புறம் சௌந்தர்யாவுக்கு கிளாஸ் வந்துச்சு. முத்துக்குமரனுக்கு அதை விட சரியான கிளாஸ். பெருசா எந்த இதுவுமே இல்ல. போரிங் தான். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இத பத்தி ஆசிக் ப்ரோ, எனக்கு ஒரு கேட்டாங்க. கேள்வி ப்ரோ. கேளு ப்ரோ. இல்ல இந்த எனக்கு ஒரு இது கேள்வி இருக்கு. சரி, அப்ப நாளைக்கு எபிசோட் பார்க்க வேணாம் அப்படிதானே? இல்ல அது வேஸ்ட். அதுல ஒண்ணும் இல்ல, தூக்கி போட்டுரு. இதேதான் நான் இன்னைக்கே சொன்னேன். இல்ல நான் வந்திருக்கணும். சே அது தப்பு பண்ணிச்சு. இல்ல நானும் வரலைன்னா யோசிச்சு பாருச்சு. அது இது ஆனா அதாவது எனக்கு என்ன ஒண்ணு புரியலைன்னா, வாண்டடா ஏன் ஒரு முத்துக்குமரனுக்குன்னு வரையில அதை வாண்டடா ஃபோர்ஸ் பண்ணி ஏன் அதை ஸ்டாப் பண்றாரு அப்படின்னு தெரியல. இப்ப ரவி சார் சொல்லும் போதெல்லாம், சார் டே 1ல இருந்து 94 நாள் ஒருத்தன் ஆட்டம் ஆடி இருக்கான், அவன் ஆட்டம் தெரியாதா சார் நமக்கு, அவன் பெட்டியை தூக்குவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு புரிச்சுட்டான். அந்த முத்து முத்து ஃபேனாவே இல்லைனாலும் ஒரு அங்க செட் ஆகும் தெரியுமா. அது சௌந்தர்யா ஃபேனையும் கிளாப் பண்ண வச்சிடும். அந்த மாதிரி இதாச்சு. ஆனா அதை அவரே அப்படியே ஸ்டாப் பண்றாரு. அது வாண்டடா உள்ள வந்து 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 ஸ்டாப் பண்றாரு. அதோட நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், என்ன அஜெண்டா பண்றாங்கன்னே தெரியலையே அப்படின்னு. இல்ல ஆசிக் ப்ரோ, இந்த இது இந்த இப்ப இது ரவீந்தர் இவருக்கு தான் பிஆர் பண்றாருன்னு சொல்ல முடியல. எல்லா ஹவுஸ்மேட்டும் முத்துவுக்கு எதிராக நின்னாங்களா? எந்திரிச்சு நின்று பேசினாங்களா? ப்ரோ சார்ஜ் இருக்கு. இல்ல ஆஷிக், போதும் போதும் ஆஷிக், நீ வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் பண்ணிட்டு வா ஆஷிக், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க பேசுறோம். போதும், அப்டேட் போதும். கேக்குதா ஆஷிக்? ஆஷிக் கேக்குது கேக்குது கேக்குது. சே இந்த சார்ஜ் போடுறேன். எங்கேயா குழந்தை சொல்லி வைக்கிறேன், ஆனா அப்பத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். எங்க இருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. பிபி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க ப்ரோ. இன்னொன்னு சொல்ல மாட்டேன். ஒரு இலங்கை தமிழ் வந்துச்சு சார். எனக்குண்டு ஜாக்லின்னு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நம்ம பிபி தான் மார்வெஸ்ட்ல வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். ஆஷிக் ப்ரோ பிபி பிபி சொல்லுங்க சொல்லுங்க. பிபி அதாவது சாச்சனாவை சுனிதாக்கும் சாச்சனாக்கும் சாட்டர்டேல என்னமோ ஓடி இருக்கும் போல. எங்களுக்கு அதை காமிக்கல. அதனால இன்னைக்கு சாச்சனா ரொம்ப அதாவது, நீ என்னை அப்பா மாதிரி தானே பாக்குற, நீ அப்பான்னு தானே கூப்பிடுற, அப்ப நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி செல்லமா ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அது ஒரு 20-30 நிமிஷம் போச்சு. ஆனா என்ன, இப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்டோன்னு வைங்களேன், சாப்பிட்டேன்றதே 16 பேர் சொன்னா லேட் ஆகும்ல. அந்த மாதிரி அவர் ஒரு கேள்வி வைக்கல, அங்க 16 பேர் இருக்கிறதுனால அது ரொம்ப நேரம் ஆகி ஏய் அப்படின்ற மாதிரி கொண்டுதான் போனாங்க. இல்ல புரியல, என்ன ப்ரோ? புரியலைன்னா முதல்லயே புரியல, முடிச்ச பிறகு புரியலையா? இல்ல இல்ல நீங்க சொன்னி சாச்சனாவை அவர் ஒரு மாதிரி ஆறுதல் சொன்னாரு. அத நான் உன்னை அப்பாவா இருந்து சொல்றேன், சில விஷயங்கள் நீ மாத்திக்கணும்னு நான் விரும்புறேன், நீ பாக்குற கண்ணோட்டமும் பயப்படுற விஷயமும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்ப சாச்சனா இல்ல சார், நான் பிஆர்ன்றத நான் ஏன் சொன்னேன்னா, பிஆரால ஒருவேளை சனிக்கிழமை சொல்லியிருப்பாங்க போல, எங்களுக்கு காட்டல சனிக்கிழமை எபிசோடு, அந்த உள்ள நடந்ததை காட்டல. அதனால என்னன்னா, இவரு சொல்லுவாரு,
பிஆரால நான் இவ்வளோ இது பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோன்னா நீ அந்த மாதிரி எடுத்துக்கிறாத. உனக்கு பிஆர் தான் அப்படி பண்ணணும். ப்ரோ வன்மம் வந்துச்சா சாட்டர்டேல? சே வந்துருச்சு. எத்தனை வாட்டி வன்மம் பண்ணாரு அவரு? 2-3 வாட்டி வன்மம். இல்ல சே வன்மம் வந்துச்சா? அது வரல. இவரு மட்டும் வன்மம் சொல்லலாமா, ஆனா வன்மம் சொல்லக்கூடாதான். இது என்ன லாஜிக் எனக்கு புரியலையே. எப்பா செட்டா நான்லாம் எதுவும் சொல்லப்பா, செட் ஆடியன்ஸ் தான் பேர சொன்னாங்க. ஏன்பா நீங்க வேற நீங்க ஒரு பட்டம் போட்டு என்ன பாடாப்படுத்துறாங்க. சுனிதா எடிட் பண்ணாங்களா? அப்துல் சுனிதா எப்படி எடிட் பண்ணாங்களா எப்படி? இல்ல அது அப்படியே போட்டாங்க. அவ எடிட் பண்ணாலும் பண்ணிடுவீங்கன்னு சொன்னா அது அப்படியே போட்டாங்க. ஆஷிக் அந்த ஆஷிக் வன்மம் சௌந்தர்யா பேசி முடிச்ச பிறகு வன்மம் மேட்டர் வந்ததுல, வன்மன் மேட்டர் வந்த உடனே ஒரு விசில் மட்டும் அடிச்சுக்கிறவானே. சுனிதா இது ஃபுல்லா போட்டாங்க தானே? ஃபுல்லா போட்டாங்க பெருக்கி விட்டாங்க. அதெல்லாம் ஃபுல்லா பண்ணாங்க, சம்பவம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த வன்மம் வந்ததுல, வன்மம் வந்த பிறகு என்ன ஆயிட்டாரு, நம்மளால ட்ரிகர் ஆகி போயிட்டாப்ல பிரேக் விட்டு. அங்க நம்ம இவரையும் கலர் கொழியும் யாருமே அடுத்தது நம்ம பேச விடாம தடுத்து முடிச்சுட்டாங்க. மொத்தம் அப்படின்னு முடிச்சு விட்டோம். முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா. அடுத்துக்கடுத்து வன்மத்தோட முடிச்சு அந்த டாபிக்கை முடிச்சு விட்டு வேற யாருக்கு ஆப்ஷனே போல. அப்படியா? ஆமா அவன் நம்ம தானே அந்த இது நீங்க பாக்கலையா? யார் கேட்டது வந்துச்சு? யாரு நம்ம பிளாக் சொக்கா ஒருத்தர் போட்டு பேசினார்ல அந்த படம் ப்ரொமோஷன். அவரு இல்ல இந்த படம் ப்ரொமோஷன் பண்ணாலும் ஸ்கிரீன் வந்து கேட்டது வரல போல. ஓகே எங்க கேட்டேன். கனவுல கேட்டிருப்பேன். ஏன் நீ வேற சும்மா நான் எல்லாரும் நீயே இப்படியே சொல்லு, நான் போனேன்னு எல்லாரும் இப்படியே சொல்லுங்க. ஆமா தான் போய் எபிசோட் எல்லாம் பாத்துட்டு வந்தேன். சாமி இருக்கியா? இல்ல இது அது என்னமோ சொல்ல வந்தேன். தீபக் அழுதோன்னு, தீபக் எவிக்ட் ஆகி போனோன்னு சண்டே எபிசோடு. எனக்கு தீபக் எவிக்ட் ஆகி போயிட்டாருன்றது அழுக வரல. முத்து அந்த மாதிரி அழுது பாக்கலையா? அதோட தேம்பி தாரையா ஊத்திட்டேன். ஆனா முத்து மட்டும்தான் அழுதாரா ப்ரோ? முத்து தான் ப்ரோ அழுதுது. மத்தவங்க எல்லாம் உடஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அழுதுன்னா அது முத்து தான். உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வீட்டுக்குள்ள அதாவது கார்டை காமிச்சோடனே எங்களுக்கு ஸ்கிரீன் இது பண்ணிடுவாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு காட்ட மாட்டாங்க. அப்ப உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா வெளியே வரையில இந்த ஒவ்வொரு கண்டஸ்டன்ட பத்தியும் பேசுவாங்கல்ல, ஒவ்வொருத்தரை பத்தியும் நல்லா விளையாடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார்ல எவிக்ட் ஆனவரு. அப்படி சொல்லும் போது ஒவ்வொருத்தரா அட்ரஸ் பண்ணிட்டு சௌந்தர்யாட்ட பேசும்போது மட்டும் சௌந்தர்யா உனக்குன்னு கத்துன கூட்டத்தை வந்து இப்ப நான் பண்ணியிருக்கேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப தீபக்கு கத்துவாங்க, சரியான கத்து, விசில் அடிக்கும். அப்புறமா எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே அதான் ப்ரோ ப்ரொஃபஷனல் ஹோஸ்ட்ன்றது. தீபக்க அப்படி ஒரு டைம் எடுத்து குமரா தம்பி அப்படின்ட்டு போட்டா அப்படியே அங்க ஆரம்பிச்சிருவாங்க. ராஜாக்கள் மாளிகையில் அப்படின்ற மாதிரி அழுக விட்டாங்க. சரி எனக்கு ஒரு மாதிரி ஒரு சைடு அப்படியே கண்ணீர் போகுது. எனக்கு முத்துக்குமரன் அழுகும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா அழுகுற, ஒண்ணும் இல்லடா அப்படின்ற மாதிரி. இந்த சமுத்திரக்கனி தனுஷ சொல்லுவான்ல, ஏன்டா அழுகுறேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ஃப்ரண்ட் ரோல நம்ம உட்கார்ந்து இருந்த ரோல இருந்தேன். வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் இறைவன்ட்ட. ப்ரோ யாரையாச்சும் ஃபைனலிஸ்ட்னு சொன்னாங்களா? புரியல, ஒண்ணுமே சொல்லாம விட்டாங்களா? புரியல. யாரையாச்சும் ஃபைனலிஸ்ட்னு சொன்னாங்களா? அது பொதுவா சொல்லிட்டாரு ப்ரோ. 6 ஃபைனலிஸ்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் அப்படின்னு. அப்ப அடுத்த வாரம் தான் கடைசி வாரம்ல? ஆமா அடுத்த வாரம் தான் கடைசி வாரம். இந்த ஆமா அடுத்த வாரம் தான். பொட்டி இருக்காதாச்சு? பொட்டியா? பொட்டி சிங்கிள் டீ கிடையாது. அப்புறம் நாங்க இது பேச சொன்னோம். பிக் பாஸ் பேசினாரு, பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னாரு. புரியல என்னது பொங்கல்? பிக் பாஸ் பேசினாரு, எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து, உங்களுக்கும் மக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்றாரு. நீங்க பொங்கல் போதும் போங்கன்னு வேண்டியதானே? அதெல்லாம் தேவையில்ல. முதல்ல முத்துவை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிருக்க வேண்டியதானே நீங்க? அதான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு. அது எதுவுமே சேவ் பண்ணல.
ப்ரோ மொத்து வந்து அங்க ஒரு ஆறா செட் ஆயிடுச்சு ப்ரோ. அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த ட்வீட்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாலயும் சரி, முத்துவ திட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? அந்த கூட்டம் அங்க வந்தா கூட தன்னை மீறி கை தட்டி விசில் சரி அடிச்சிடும். சரி, நான் இது மேட்டருக்கு வரேன். எப்படி வந்து ஆடியன்ஸ் எல்லாமே நல்லா முத்துக்கு ரெஸ்பான்ஸ் இருந்ததுல்ல நல்ல சண்டே எபிசோட்ல? ஆமா செம. அதே விட்டுருவோமா? நான் வந்து எனக்கு என்ன பயமாயிடுச்சுன்னா, நம்ம இது நாங்க வந்து சனிக்கிழமை போனோம்ல. ம் அப்ப நாங்க சனிக்கிழமை போகும்போது கேட்டோம். இந்த ம் மாதிரி எம்கேக்கு யாரு சப்போர்ட்ன்றப்ப டக்குன்னு எம்கே சப்போர்ட்ன்றாங்க. ஏன்னா சாட்டர்டே எபிசோடு வந்து ஆர்கானிக்கா ஒரு சில ஆடியன்ஸ் ஆர்கனைசர் இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க நான் கே மூலமா வர்றாங்க. இது புரியுது புரியுது. வந்து சேனல் இந்த இதுன்னு செட் பண்ணி சேனல்ல வேலை பார்க்க அந்த செட்டுல வேலை பார்க்குற நபரு அப்படின்னு ஒரு நபர் வந்து எல்லாரையும் அனுப்புற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி கேட்கையில வந்துட்டு அப்படிதான் சொல்றாங்க. அப்ப நான் ம் என்ன யோசிச்சுட்டேன் அப்படின்னா ஓகே. ஆனா அதே நேரத்துல முத்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4 கிளாப்ஸோ 5 கிளாப்ஸோ வர்ற மாதிரி இருந்துடக்கூடாது. தலைவனுக்கு நம்ம சாட்டர்டேல ஒரு இதை கொடுத்துட்டோம், சண்டேல குளிச்சிடணும்னு சொல்லி விசில் தெரிச்சிச்சு. அந்த இது அது என்ன ஃபேட்மேன் வந்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஏன் தெரியல. மேபி ஃபேட்மேன் ஒரு ரவி இருக்காருல்ல, ரவி வந்து உள்ள என்னமோ பண்ணியிருக்காரு. சே விஜய் சேதுபதி உள்ள போயிட்டு திரும்ப வந்தோன்னே உங்கள்ட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலன்ற மாதிரி கடுமையா நடந்துட்டாரு ரவிட்ட ஓகே. உள்ள. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ரவி சார் வந்து நீ ஒரு சொல்ற சொல்லுக்கு தான் மரியாதை, செயலுக்கு தான் மரியாதை, வயசுக்கு இல்லைன்ற மாதிரி ரவி சார் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிட்டாரு. ஒரு மாதிரி வச்சுட்டாரு. போனா நீங்க கேட்ட திறந்தாலும் பரவாயில்லடான்ற மாதிரி. அதோட சொல்லுவாரு, உங்க ரியாக்ஷன் எல்லாம் நீங்க என்கிட்ட காட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க ரியாக்ஷன் எல்லாம் நீங்க உங்களோடய வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. அதனால உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சண்டே என்ன காட்டுவாங்கன்னு தெரியல. இல்ல எதுவும் அவர் ரொம்ப சூடாயிட்டாரா என்ன அப்படின்னு. அநேகமா ஜாக்லின்ட்ட கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த டயத்துல முத்துக்குமரன்ட்ட பெட்டியை பத்தி பேசினார் சார்னு முத்துக்குமரன் சொல்லும் போது சொல்லவே இல்லை சார்னு அவங்க அங்க எழுந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அதை கேட்கவே இல்லை. அப்படின்ற பட்சத்துல அங்க எழுந்து சொல்லணுமேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இன்னொன்னு சொல்லவா, அதாவது உங்களால நம்ப முடியலைனாலும் அதுதான் நிஜம். ரயானுக்கு ஒரு கத்துனாங்கப்பா. அப்படியா? ஆமா, நம்ப முடியலைனாலும் அதான் எனக்கு என்ன வயிற்றுச்சல்யா. இல்ல ரயான் ஃபேமிலி வந்திருக்காங்க போல. இல்ல விஜய் சொல்லியிருந்தாரு அப்பவே. நம்ம ஹோஸ்ட் விஜய் இருக்காருல்ல, அவர் சொல்லிட்டு இருந்தாரு ரயானுக்காக நான் வந்து ஒரு 10 பேருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அவங்க சனிக்கிழமை எபிசோடு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எபிசோடு சனிக்கிழமை மிஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை போயிருக்காங்க போல. விஜய் கொடுத்தா 500 ரூபாய் வீணா போகல. எனக்கு என்னமோ இதை கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், யாரு எவிக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு எங்க ரோ இருந்துச்சு. எங்க ரோவே சௌந்தர்யா அப்படின்னு கத்திட்டோம். அவர் எழுதே விட்டுட்டு ஜாக்லி அப்படின்றாங்க, எங்கிட்டு தீபக் பவித்ரான்றாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு அமைதியானோன்னு, சார் 8 பேரையுமே சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு. இல்ல அப்படின்றாரு. ஆமா இல்ல சார். விஜய் கத்திருக்கணும், ஒன்னும் வேடிக்கை இருந்திருக்கு. ஐயா பேஸ்டி இல்ல சட்டையில கொஞ்சம் வந்தாருயா. சின்ன வன்மம் ஐயா, செட் ஆடியன்ஸ்க்கு இருக்கிற வன்மம் அதெல்லாம் இருக்கதானே செய்யும். போரிங் பெரிய வந்து சண்டேனா பெரிய போரிங். எனக்கு என்னமோ இந்த உள்ள நடக்கிறதே காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிய விஷயமே இல்ல. ஓகே, அப்ப எபிசோட் ஒண்ணும் கிடையாது. சரி மக்களே, நல்லா புரிஞ்சுங்க. ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட 424 பேர் இருக்கீங்க. சண்டே எபிசோட்ல ஒண்ணுமே இல்லையா? எப்படி இருக்குன்னா சண்டே எபிசோடு எப்படி நம்ம பிக் பாஸ் வந்து முதல்ல 2வது வாரம் பாக்குறோமோ அதே மாதிரிதான். நான் அப்பவே சரி ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன். யாரு வந்து இது பண்ணாலும், ஏன்னா நாளை கழிச்சு இப்ப மண்டேல இருந்து ரவி சார் எப்படி ஆட போறான்றது தெரியல. இதுக்கு மேல ஆடி என்ன பண்ண என்னன்னு தெரியல. ஆனா இப்போ நம்மளும் சேர்ந்து அடிக்கிறது சரியா இருக்காதோன்னு தோணுது. ஏன்னா நீங்க நாளைக்கு எபிசோடு பார்த்துட்டு வேணா ஒரு கிளியர் ஒரு இதுக்கு வாங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. ஐயா நாங்க யாரையும் அடிக்கிற மாதிரிலாம் இல்லையா. நாங்க லீவ் விட்டு எல்லாரையும் இப்ப நாங்க போய் தூங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம்யா. நாங்க அந்த மனநிலையில தான் இருக்கோம். இது ஒரு எபிசோடு, இதை வேற பார்த்துட்டு இதை வேற அடிக்கிறாங்க. சாவையா சில தீர்க்கதரிசி எல்லாம் என்ன தடுத்தாங்க. அதுதான் சொல்றேன், செட் ஆடியன்ஸ் சொன்னா கேட்கணும். இதெல்லாம் எங்க கேக்குறீங்க நீங்க? நான் என்ன சொல்றேன்னா மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 427 பேர் இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா,
நாளைக்கு எபிசோட்லாம் பார்க்காதீங்க. இன்னையோட இப்போ இந்த இதை கேட்டுட்டீங்களா, இதான் நாளைக்கு எபிசோடா, அதுல ஒண்ணு இல்ல தூக்கி போட்டுருன்றதா எபிசோடு. பேசாம நாளைக்கு அழகா எங்கேயாவது ஃபேமிலியோட ஏதாவது ஒரு ட்ரிப் ஜாலியா வந்து பொங்கலுக்கு முன்னாடி எங்கேயாவது வெளியே போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு. கவுண்டர் ஒண்ணு செம கவுண்டரு, முத்து கவுண்டரு லாஸ்ட். அதெல்லாம் சொல்லாதயா, எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் எதுக்குதான் வந்து அப்புறம் ஒரு சில பேர் வந்து இருந்தாலும் அத போட மாட்டாங்க, அதனால சொல்றேன். சொல்லுங்க அது போடுவாங்களான்னு சரி. அப்ப நான் லாஸ்ட் அதுலயே பாத்துக்கேன். ஓகே ஸ்பேஸ்ல சொல்லுங்க நாளைக்கு, அப்போ வரலனா சொல்லுங்க ஆசிக், சொல்லுங்க. ஆமா மொத்தமா எடுத்துட்டு வந்து இப்ப ரெக்கார்ட் பண்ண வந்து இது வச்சிருப்பாங்க, அந்த அது என்ன ரெக்கார்ட் பண்ணி மொத்தமா வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா டிஸ்க் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு மொத்தம் படமே போட்டு காமிச்சிருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. எடிட்டிங் இல்லாம உட்காந்து இவங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் முழுசா பார்ப்பாங்க. எவ்வளவு ஒரு வெறி பிடிச்சவங்களா இருக்காங்க. இல்ல அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனா அவரும் அதையுமே வர வர திமுறை எறி போச்சுல அப்படின்ற மாதிரி ஜாலியா தான் கொண்டு போனாரு முத்து கவுண்டருக்கு. ஆனா ஏன் அதை சொன்னாரு? இல்ல நாளைக்கு நீங்க அதை பாருங்க. நான் ஒருவேளை அது நான் வரலைன்னா நான் ஸ்பேஸ்ல சொல்றேன். போதும் ப்ரோ. ஆசிக் என்னன்ட்டு வந்தோன்னு கேட்டுக்கிறேன். இருங்க கதிஜா, ஒரு நிமிஷம் இருங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணது பிபி, அவங்க பேசிக்கிட்டோம், அதுக்கப்புறம் மத்தவங்க பேசலாம். பிபி பேசுங்க. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு தான் வந்தது. பிகாஸ் இப்போ நான் எபிசோட் பார்த்து முடிச்சேன் நான். அண்டு எனக்கு ஒரு விளக்கம் வேணும். பியருக்கும் ப்ரொமோஷனுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியல. பிகாஸ் என்னை பொறுத்த வரையும் ப்ரொமோஷன் ஒரு மூவிக்கு, இப்போ ஒரு மூவி நல்லா பண்ணணும்னா அதுக்காண்டி என்னென்னு சொல்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் முட்டுவாங்க. ஸோ ஓகே. ஆனால் இதுக்கும் இந்த பியர், அதுவும் நெகட்டிவ் பியருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு விளங்கல. ஏன் விஜய் சேதுபதி இது உள்ளுக்க கொண்டு வந்தாருன்னு எனக்கு புரியல. பிகாஸ் எனக்கு இந்த 2லும் வித்தியாசம் எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் பியர் போடுறது பாசிட்டிவாக உங்களை மட்டும் உயர்த்துறதுக்குன்னா ஓகே. ஆனால் அதே ஒரு ஆக்களை தாக்குறது இருந்தால் என்னென்ன அது ப்ரொமோஷன்னு சொல்ல முடியும்னு எனக்கு புரியல. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சே ப்ரோ சொல்றீங்களா? யாரு சே பேசுறாரா? சே பேசுற மாதிரி இல்ல வந்துச்சா? அப்துல் தான் சொன்னார். சே நீங்க பிபி நீங்க கேட்டது இல்ல பிபி கேட்டது கரெக்ட் தான். பட் ஆனா நெகட்டிவ் ப்ரொமோஷனை பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் பாசிட்டிவ் ப்ரொமோஷன், அதாவது ப்ரொமோஷனும் பிஆரும் ஒண்ணுதான், பிஆர் வச்சிருந்தா மட்டும் ஒரு ஆள் முன்னேறிட முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஓகே, பட் சொன்னார். சுனிதா இல்ல விளக்கமா சொல்லிருக்காங்களே, நெகட்டிவ் பியர் எங்களுக்கு வந்திருக்கு. நெகட்டிவ் பியருக்கு எங்களுக்கு அதுல ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கலாம், இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. அது ஓகே தான், ஓகேவா? ஆனா இது இருந்திருக்கே. ஸோ இது என்னென்ன ப்ரொமோஷனோட கம்பேர் பண்ண முடியும்னு எனக்கு புரியல. இப்போ நீங்க பியர் பாசிட்டிவா வச்சுக்கிறது உங்க இஷ்டம். எனக்கு அது உங்களுக்கு மணி இருக்கோ இல்லையோ, இஃப் யூ கேன் யூ ஹேவ், ஓகேவா? ஆனா இது எனக்கு இப்போ விஜய் சேதுபதி பேசினது எனக்கு துப்புரவா உடன்பாடே இல்ல. பிகாஸ் இது அவர் என்னமோ ஒரு நான் வேர்ட்ஸ கண்ட்ரோல் பண்ண விரும்புறேன். ஆனா ரொம்ப ஒரு சைடா போய் பியர் பாசிட்டிவ் மட்டும் கழிச்சு கொண்டு மற்றவன என்னன்னு சொல்றது, மற்றவன கவலையே கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்ல அவர். அதான் எனக்கு ஒரு கொஞ்சம் கவலையா இருக்கு. பிகாஸ் சுனிதா வடிவா அழகா சொன்னவாங்க. என்ன இதுல ஒரு தங்களுக்கு ஒரு இதா இருந்ததுன்னு சொல்றாங்க. அது ஒரு என்னவோ அந்த ஐ டோன்ட் கேர் மாரி ஒரு ஆட்டிட்யூட் இருந்த மாரி இருந்தது எந்த ஃபீலிங்குக்கு. புரியுது. கத்திஜா இதுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல நான் சொல்றேன். பிபி சொல்றது ஆக்சுவலா வந்து உள்ள வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருப்பாருன்னா, பிஆர்ன்றது பப்ளிக் ரிலேஷன் தான். ஸோ நெகட்டிவ் பிஆர் எல்லாமே பிஆர்ன்றது அதான் பொருள். ப்ரொமோஷன்றது பிஆர்ன்றது எல்லாம் வந்து இது பப்ளிக் ரிலேஷன் ப்ரொமோஷன் ரெண்டுத்தையும் எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். அந்த ப்ரொமோஷன் பண்றதும். ஆனா எங்க என்ன டிஃபரன்ஸ்னா, அவர் வந்து இவங்க சொன்னது என்னன்னா, இப்போ இந்த பிஆரே வைக்காம பிபிக்கு வந்து ஆர்கானிக்கா கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் இருக்குல்ல. இப்போ என்கிட்ட காசு கிடையாது, ஆனா நான் பிபி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அந்த வாய்ப்பை தேடி நான் வந்திருக்கேன். அப்ப வந்திருக்கணும் போது என்ன மாதிரி நபர்களுக்கு அப்போ இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கும்போது என் கேம் பிளே நல்லா இருக்கு, நான் தீவிரமா கேம் பிளே விளையாடுறேன். அப்ப என் கேம் பிளே நல்லா இருக்கும்போது குவாலிட்டியா இருக்கு,
ஆனா மக்களுக்கு ஓட்டு வந்து கிடைக்கல. மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அது ரீச் பண்ணி நான் விளையாடுற கேம் பிளேல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன்னா நிறைய மீம்ஸ் போடணும், வீடியோஸ் போடணும், இல்ல வந்து ட்வீட்ஸ் போடணும், ப்ரமோஷன் பண்ணணும். ப்ரமோஷன் பண்றதுக்கு ஒரு டீம் வேணும். இதெல்லாம் பிஆர் வேலை பாக்குறதுக்கு பெருசா வந்து ஒரு ஒரு டீம் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். அது இருந்தா மட்டும் தான் நம்ம விளையாடுற கேம் பிளேல அதை எடுத்துட்டு போய் மக்களை கொண்டு போய் சேர்த்தாதான் மக்களுக்கு தெரிய வரும். மக்களுக்கு அவங்களை வந்து பிடிக்க மக்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு பிடிச்சாதான் அவங்களுக்கு ஓட்டும் போடுவாங்க. இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து விஜய் சேதுபதி முன்னாடி வந்து முன்வைச்ச கேள்வி. ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அவர் வந்து என்னுடைய என்ன படத்தை குறிப்பிட்டிருப்பாருன்னா அது வந்து கடைசி விவசாயி. கடைசி விவசாயி மகாராஜா கிடையாது. அது வணிக ரீதியா வெற்றி அடைஞ்ச படம். கடைசி விவசாயி வந்து குவாலிட்டியான படம். எப்படி குறிப்பிடுறாருன்னா மஞ்சரி இஸ் எ குவாலிட்டி பிளேயர் லைக் கடைசி விவசாயி. ஆனா கடைசி விவசாயி வணிக ரீதியா வெற்றி அடையல. காரணம் அது வந்து நல்ல படம். ரிவ்யூவர்ஸ்ல இருந்து எல்லாருமே எழுதுனாங்க, ப்ரமோஷன் அது எல்லாருமே சரியாதான், அதாவது எல்லாருமே பிஆர் ஒர்க் பார்த்தாங்க, நல்ல படம்னு சொல்லிட்டு பிஆர் ஒர்க் பார்த்தோம். அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் காசு பார்க்கல அப்படின்றது எப்படி வேலிடேட் பண்ணிருப்பாருன்னா பிஆர் ஒர்க் பார்த்தாலுமே மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும். அதனால பிஆர் ஒர்க் இது எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்திடாது. அவங்க ஏதோ ஒரு பிஆர் ஒர்க் பார்த்தால் பிஆர் ஒர்க் இருந்தாலுமே மக்கள் பிடிச்சாதான் ஏத்துப்பாங்க, மக்கள் பிடிக்கலன்னா வந்து அதை ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடைசி விவசாயி படத்தை எடுத்துட்டு வந்து கம்பாரிசனோட அவர் முடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த பிஆர் ஒர்க் கான்செப்ட அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வச்சு முடிச்சிருப்பாரு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா இந்த உதாரணமே தான் எனக்கு சிக்கலா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன் நான் பாக்குறேன் அப்படின்னா இந்த உதாரணம் சிக்கலா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு இது பிக் பாஸ் கேம் இது, அது ஒரு படத்துக்கு அவங்க ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இந்த பிக் பாஸ் கேமுக்கு நீங்க தொடர்ச்சியா ஒருத்தங்களுக்கு வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நீங்க கண்டினியூஸா மீம் ட்வீட் அது இதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா நீங்க ஒரு பர்சனுக்கு போட்டுட்டே இருக்கும்போது அது இயல்பா வெளியில பாக்குற மக்களுக்கு அவங்களை வந்து நீங்க இவங்க ஷோல வந்து அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கலப்பா. இப்ப ஒரு நபர் இருக்காங்க, ஒரு வாரம் அவங்க இருக்கிறாங்க, முதல் வாரம் அப்படின்னா ஸ்கிரீன் ஸ்பேஸ் முதல் கொஞ்ச நாள்லாம் ஒரு 20 நிமிஷம் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு. இப்ப அவங்களுக்கு வந்து பிஆர் கிடையாது. பிஆர் இல்லாதப்போ அப்ப அவங்க ஸ்கிரீன்ல தெரியவே மாட்டாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு அதிகபட்சம் மேபி அவங்களுக்கு 2 மணி நேரம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், தெரியவே மாட்டாங்க. இதுவே பிஆர் வச்சிருக்க நபர்களுக்கு ஒரு மணி நேரம் தான் கிடைக்குதுனாலும் ஆனா மக்களுக்கு பிஆர் வச்சிருந்ததுன்னா மக்களை கொண்டு போய் ஈஸியா வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும். அவங்க கண்டிப்பா மக்கள் வந்து அவங்களை பார்த்து அவங்க வாக்குகளை வந்து வாங்கி அவங்க வந்து அந்த வாரத்தை கடந்துருவாங்க. ஆனா ஸ்கிரீன் ஸ்பேஸ் நல்லா தெரிஞ்ச நல்லா விளையாட நபர் வந்து 2 மணி நேரம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் தெரிஞ்ச நபரும் வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஜஸ்ட் டிவில மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. அதர் தென் வந்து இந்த மாதிரி இந்த ரீல்ஸ்லயோ இன்ஸ்டாலயோ இல்ல என்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயோ எதுலையுமே அவங்க வரமாட்டாங்க. ஒன்லி டிவியோட நின்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இதான் ரியல் ஃபேக்ட். இதுக்கும் கடைசி விவசாயத்து படத்துக்கும் கம்பேர் பண்ணி அவர் வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு முட்டு கொடுத்துருப்பாப்ல. சோ அந்த முட்டே வந்து பயங்கர முட்டா இருக்கும். அவர் சொல்றதுல எப்படி ஏத்துக்க வைப்பாருன்னா ஒரு ரியாலிட்டியான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பிஆர் ஒர்க் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் தான் கடைசி அப்படின்றத சொல்றாரு. அது வந்து மாற்று கருத்து இல்லவே அங்க மாற்று கருத்து யாருமே வைக்கல. ஆனா இவங்க சொன்னது என்ன விஷயம்னா சுனிதா சொன்ன பாயிண்ட் என்னன்னா நீங்க மேனிபுலேட் மக்களோட மக்களா ஒரு தனி ஒரு குழு வந்து மக்களை மேனிபுலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுதான் எங்க விஷயமே. மேனிபுலேஷன் தான் எங்க விஷயம். இங்க பிடிக்க வைக்கிறதுன்றது வேற. இப்ப அந்த படம் கண்டென்ட் வந்து 3 மணி நேரம், இப்ப கடைசி விவசாயின்றது ஒரு 2 மணி நேரம் படம் அப்படின்னா நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் படம் பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? திரும்ப அந்த படத்தை மாத்த முடியாது. ஆனா பிக் பாஸ்ன்றது அது ஒரு கண்டென்ட், பேசுற வார்த்தை, அப்புறம் நடந்துக்கிற செயல், அப்புறம் அந்த சுச்சுவேஷன், இது எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ண முடியும். நான் ஒரு விஷயத்த இப்ப எப்படி ஒரு ஒரு திறமையான ஒரு வக்கீல் வச்சிருந்தேன்னா நம்ம தவறே பண்ணாலும் நம்ம ஒரு நீதிமன்றத்துல அந்த தவறுல இருந்து விடுதலை வாங்கிக்க முடியும். காரணம் என்ன? ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் லாயருக்கு அவங்களுக்கு வந்து அதிகப்படியான அந்த ஆற்றல் இருக்கும், ஸ்கில் ஆற்றல் இருக்கும், இல்ல அவங்க லாஸ் வந்து அதிகமா தெரிஞ்சிருக்கும். சட்டத்தின் வந்து எத்தனை விதமான விஷயங்கள்ல பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி அவங்களால தவறே செஞ்சாலும் இங்க விடுதலை வாங்கி வெளியில வந்து அவங்களால வர முடியுது. அந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம பாக்குறோம், நடக்கவும் செஞ்சிருக்கு. நிறைய அரசியல் ரீதியான நிகழ்வுகளும் சரி, இல்ல வந்து நிகழ்கால சம்பவங்களும் நான் என்னால எடுத்துக்காட்டவே நிறைய சொல்ல முடியும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல அப்போ வந்து ஒரு உச்சநீதி ஒரு பெரிய ஒரு நீதிமன்றத்தையே மேனிபுலேட் பண்ண முடியுது அப்படின்னா இதெல்லாம் ஏமாத்துறோம் இந்த பிக் பாஸ் கேம். அப்போ பிக் பாஸ் கேம்ல எப்படி நான் வந்து ஒரு சிறந்த லாயர் வந்து மேனிபுலேட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த பிஆர் டீமும் நான் பாக்குறேன். இவங்க உள்ள நடக்கிற விஷயத்த வெளியே வேற மாதிரி மேனிபுலேட் பண்ணி அதை வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி காமிச்சு
அப்ப மக்களை மேனிபுலேட் பண்ணி அந்த இடத்துல இவங்க தன்னை வந்து தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இடத்துக்கு இவங்களை வந்து நகர்த்தி, இவங்க தவறே பண்ணினாலும் அதை கன்வெர்ட் பண்ணி அதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி மக்களுக்கு பிடிக்க வச்சிடுறாங்க. பிடிக்க வச்சோடனே அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வாக்குகளா வந்து மாறிடும். ஆனா விஜய் சேதுபதி இது வேற மாதிரி உருட்டி 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 அந்த பிஆர் ஒர்க் எப்படி பண்ண பார்த்தாருன்னா, டைல்யூட் பண்ண பார்த்தாரு. அது பிஆர் ஒர்க்னா அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தீபக் வெளியேறதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னன்னா, இப்ப விஜய் சேதுபதி உட்கார்ந்து சாட்டர்டே எபிசோட்ல அவ்வளவு முரட்டு முட்டு கொடுத்தாருல, அந்த முரட்டு முட்டத்துக்கு எல்லாமே அது ஆப்போசிட் இல்ல தீபக் இப்ப வெளியேறினார். இஃப் இன் கேஸ் தீபக் இதே மாதிரி பிஆர் ஒர்க் வச்சிருந்தாருன்னா நிச்சயமா அவரும் டிசர்விங் டாப் 2ல வந்து இருந்திருப்பாரு. முத்து அண்ட் தீபக் வந்து கை ரைஸ் பண்ணிருப்பாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா என்ன பண்றது, பாவம் அவர் போனே வந்து அவர் யார்ட்டையும் பிரைவசி கொடுக்காம கையில வச்சிருந்துட்டு வீட்டுல லாக் பண்ணி வச்சுட்டு அவர் மாட்டின வந்து வந்திருக்காரு. இதுல வந்து இவங்க என்னடான்னா உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு வந்து முரட்டை முட்டு கொடுத்து இவர் வந்து அன்னைக்கு பிபி கொஞ்ச நேரம் பிபி வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இன்னைக்கு வந்து இவர் வந்து டிஃபரெண்டா வந்து வேற விதமான டிஃபரெண்டான முட்டு வந்து நம்ம ஹோஸ்ட் வந்து கொடுத்தாரு. இவங்களுக்கு இந்த பிஆர் ஒர்க் எப்படி டைல்யூட் பண்ணி வர்றன்னு வேலையை. இதுதான் வந்து இந்த வாரம் முதல் நாள் அவங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் அந்த நரேட்டிவ் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதே அடுத்த நாளும் இவங்க திரும்ப உருட்டி இந்த 2 நாள் எபிசோடுமே அப்படியே ஒண்ணுமே இல்லை, மடிச்சு தூக்கி டஸ்ட்பின்ல போடுற எபிசோடு தான். இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்த்தோம் அப்படின்னு தெரியல. 96 நாள் எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லாம, வீக் டேஸ்லயும் சுவாரஸ்யம் இல்ல, வீக்கெண்ட்லயும் சுவாரஸ்யம் இல்ல. வீக் டேஸ்ல என்னடானா ஒரு பக்கம் டான்ஸ் ஓடுது, பார்க்க ரசிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அடுத்த நிமிஷமா ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரசிக்கிறதா இல்ல சண்டையை பாக்குறதா ஒரே குழப்பமா இருக்குது. ஒரு பக்கம் வன்மத்தை கொட்டுறாங்க, ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு பக்கம் டிராமா பண்றாங்க. என்னையா பண்றீங்க ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏதாவது எனக்கு ஒரு எமோஷன்ஸ் வந்து எனக்கு பார்த்தா போதும். ஒரே நாள்லயே ஒரு டைலமா மாதிரி கிட்டத்தட்ட என்னடா ஒரே பைத்தியமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் இருந்தது இந்த வாரம். இந்த பின்னாலைக்கு முன்னாடி இருந்த வாரம் இன்னும் பின்னாலே வாரத்துல என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னும் கடைசி வாரத்துல என்னென்ன வித்தைகளை காமிக்க போறாங்க, எப்படி கடைசி வாரம் எப்படி முதல் வாரம் மாதிரி மாறிடும் நினைக்கிறேன். எப்படியும் அப்படிதான் நடக்க போகுது. உள்ள வந்தோடனே பிக் பாஸ் நான் தான் சௌந்தர்யா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, நான் இங்க இருந்து வந்திருக்கேன் அங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லி பேர் விளக்கம் பொருள் விளக்கம் எல்லாத்தையும் கொடுத்து முதல் வாரம் மாதிரி கடைசி வாரம் இருக்க போகுது. இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இதுதான் பிக் பாஸ் வந்து கடைசி வாரம் நடக்க போகுது. ஐயா ஆனாலும் அந்த இருங்க ஆன்டைஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ நிறைய பேரு. நீங்களும் லாஃபில் ப்ரோ, உதயா ப்ரோ எல்லாரும் ஆன்டைஸ் பண்ணுங்க. லைனா போகலாம். நம்ம பேசுறதுக்கு தான் நம்ம ஸ்பேஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? எல்லாரும் பேசலாம், 1 by 1 பேசுவோம். ஓகேங்களா? கதிஜா பேசுங்க. ஆசிக் அண்ணா சொல்லுங்க செருக்கு. அண்ணா முத்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? ஐயா முத்து வந்து ஒரு மாதிரி சர்க்கஸ் இது மாதிரி போட்டிருந்தாப்புல, ரொம்ப லூஸ். அவர் கிண்டலும் பண்ணாரு, சர்க்கஸ்ல டைவ் அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரு மாதிரி வெல்வெட் ஷர்ட் போட்டிருந்தாரு. சரி சரி, நான் அதை கேட்க தானே வந்தேன். நான் லிசனர்ல போயிடுறேண்ணே. உன்னுடைய இது அர்ணவ் இருக்காருல்ல, அவர் வந்து கியூட்டி பையா, நல்ல கியூட்டி பையா, புரியல. கியூட்டி பையா அர்ணவ் சொல்றீங்களா? கியூட்டி பையா ப்ரோ, கியூட்டி பையாப்பா. நான் தெரியாம நான் கொடுத்துட்டேன். கதிஜா உங்களுக்கு. மஞ்சுளா நீங்க பேசுங்க. சே நீங்க சாட்டர்டே போனீங்களா? சே அவர் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. ஓகே, அப்ப என்னது சாட்டர்டே நீங்க போனீங்களா? சாட்டர்டே போனீங்களா சாட்டர்டே? மீன்ஸ் சாட்டர்டே ஆமா எபிசோட். நான் சாட்டர்டே போனேன், சண்டே ஆமா சாட்டர்டே போனேன், சண்டே போனேன், ஃப்ரைடே போனேன், எல்லா நாளும் போயிட்டு தான் இருக்கேன். முத்து எந்திரிச்சு நிக்கிறப்ப எல்லாமே கிளாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஐ லவ் யூலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பிகிலு ஏதோ சம்திங் கத்துவாங்க. விஜய் சேதுபதி கப்பு முக்கியம் பிகிலு, கப்பு முக்கியம் பிகிலு. கப்பு முக்கியம். ஓகே, எனக்கு அது கேட்கல. பிகிலு மட்டும் கேட்டுச்சு. கப்பு முக்கியம் லவ் யூ குமாரா கேட்காதுன்னு சொல்லுவாரு. அதோட பரவாயில்ல சார் நீங்க சொல்லிருங்க அப்படின்னுவான். ஆனா அடுத்த அந்த இன்டர்வல் விடும் போதே லவ் யூ குமாரான்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். ஓகே ஓகே, அப்ப அதெல்லாம் முத்துக்கு கேட்கலையா? அதெல்லாம் அந்த கப்பு முக்கியம் இல்ல லவ் யூ கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அது வரலையா? தீபக் எல்லாமே கேட்டுச்சு, எல்லாமே கேட்டுச்சு. இல்ல ஆசிக் ப்ரோ, அந்த கப்பு முக்கியம் பிகில வந்து சாட்சனாக்கு நல்லாவே கேட்டுருச்சு. அது சொன்ன உடனே சிரிக்கும். ஓகே, ஆனா முத்துக்கு ஒரு சில பேருக்கு கேட்டிருக்கோம். அவன் வந்து பேசுற முனைப்புல இருந்தான், அதனால அவனுக்கு கேட்டிருக்காது கப்பு முக்கியம். அது மத்த எல்லாருக்கும் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, அவன் என்னென்ன கிளாப்ஸ ரிசீவ் பண்ண மாட்டான். அதுக்கு இப்ப ஜாக்லின் சௌந்தர்யாலாம் ரிசீவ் பண்ணுது, அது முடிகிற வரைக்கும் ரிசீவ் பண்ணுதுங்க. ஏன்னா அது வேற இதுல இன்பம் இருக்கு.
இது ரிசீவ் கூச்சப்படுறான் ப்ரோ. பண்ணாம டக்குன்னு கூச்சம். ஆனா கூச்சம் நிச்சம்லாம் இல்ல ப்ரோ. கூச்சம்லாம் இல்ல எனக்கு ப்ரோ. அவன் விட்டுருந்தாங்க இத்தனை சீசன் டக்கடையெல்லாம் கழட்டி பார்த்துருப்பான். எல்லாம் ஃபேக்காவும் தட்டுவாங்க, ரியலாவும் தட்டுவாங்கன்ற டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அது அவருக்கு வந்து புரியல. வேற ஒன்றும் இல்லை. அது மட்டும்தான் ஆச்சரியமா இருக்கு அவருக்கு. இதை நம்பலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மட்டும்தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சூப்பர் அப்துல். அதுதான் அந்த ஒரு இதுல இருக்கிறதுனால அத அவர் ஆனா அதை பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாரு. பட் அதை ரிசீவ் பண்றாரு. நான் தான் சொல்றேன்ல, இது நான் முத்து ஃபேனுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் அதை எக்ஸாகரேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். அந்த இடம் வந்து அந்த ஆறா முத்து ஃபேனோட இருக்கிறதுக்கு அதுக்கு முத்து ஃபேனா மாத்திடும் ஒரு மாதிரி. அப்படியே ஓகே ஓகே. இப்போதைக்கு இதான் கேட்கணும்னு நினைச்சேன். வேற யாராவது பேசுங்க. ஓகே ஓகே சுபா மேம் பேசுறேன். ஆர்சி கிட்ட தான் கேட்க வந்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு தீபக் எவிக்ட் ஆனது வந்து எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவர் எப்படி அவரு வெளியில வரப்போ பாசிட்டிவா இருந்தாரா இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா ஆர்சி ப்ரோ? சுபா நான் அழுதுட்டேன் சுபா. ஐயோ தேம்பி எழுதுட்டேன். எனக்கு என்னன்னா அது பயமா இருக்கு. ஐயோ நாளைக்கு நாங்களாம் அவாய்ட் பண்ணலாம் தான் இருக்கோம், பார்க்க கூடாதுன்னு தான் இருக்கோம். அது அந்த இல்ல பாருங்க. ஏன்னா அவர் உடையவே இல்ல. செம்ம ஆக்டிவான பர்சன். அவர் உடையவே இல்லை. எனக்கு என்னமோ இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த ரீஎன்ட்ரியில இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஓட்டெல்லாம் நிறைய கலைச்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம முன்னாடி இது பண்ண மாதிரி பார்த்தோம்னா நம்ம தீபக்லாம் வந்து டாப் 5ல கண்டிப்பா இருப்பாரு அந்த மாதிரி தான் நம்ம நினைச்சோம். ஓட்டும் நிறைய இருந்தது. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு கேம் ஆடி ஏதோ பண்ண மாதிரி தான்ப்பா எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு டிசர்வ்டு கண்டஸ்டன்ட், அவருக்கு போய் டாப் 5ல இடம் கொடுக்காம போயிட்டாங்களேன்னு உண்மையிலுமே ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. இல்ல அது பாதி பேர் அங்கேயே ஷாக் ஆவாங்க. அவர் கேட்டுட்டு தான் போவாரு. அவர் வந்து என்னன்னா என்ன ஷாக் ஆகுறீங்க ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு இன்டர்வலுக்கு முன்னாடி. அங்க நிறைய பேர் ஷாக் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. ஆனா அதான் நீங்க இப்ப பேசுறப்ப நான் கேட்டேன். முத்து தான் ரொம்ப நானும் அதான் நினைச்சேன். முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்ல. ஏன்னா ஒரு அந்த அன்னைன்னு சொல்றப்பயே ஒரு அந்த பாசம் கண்டிப்பா தெரியும். அவங்க 2 பேர் தான் நிறைய ஃபுல்லா அந்த வீட்டுல நிறைய டிராவல் பண்ணது வந்து அவங்க 2 பேர் சேர்ந்து டிராவல் பண்ணிருப்பாங்க. அதுவே ஒரு இதுதான். முத்து எக்ஸ்ட்ரீமா உடஞ்சிருவாரு. சாட்சனா போகும்போது ஒரு எமோஷனலா, ஆனா கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச முத்து, மஞ்சரிக்கு பேசும்போது கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச முத்துவால தீபக்கு பேசும்போது முடியாது. அப்படியே ஊத்திடும் தண்ணீர். அதோடதான் நான் அப்படியே ஏன்டா அழ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரீமா உடஞ்சிருவாரு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, தீபக்கும் நானும் தான் ஸ்டேஜ ஓன் பண்ணுவோம்னு நினைச்சாரு. அப்படி இருக்கிற ஒரு ஆளு வந்து திடீர்னு அந்த எவிக்ட் அப்படின்றப்போ அங்க உடஞ்சிட்டாங்க. பட் ஆனா ஒரு ஹீரோவா தான் வெளியே வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எங்கேயுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கூட வாங்காம வெளியில வர்றது, அதுவும் பிக் பாஸ்ல வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பிஆர் எதுவுமே இல்லாம சப்போர்ட் எதுவுமே இல்லாம 98 டேஸ் கடந்தது கூட பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலுமே ஒரு ட்ரெண்ட் செட் மாதிரி பண்ணிட்டு தான் வந்திருக்காரு தீபக். இந்த விஷயத்துல உண்மையிலுமே நாங்களாம் ரொம்ப ஹாப்பி தான். அதாவது எந்த பேர்ட் நேமும் இல்லாம எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மைனஸ் இல்லாம வர்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். பட் ஆனா அந்த டாப் 5ல இருந்திருந்தா அது ஒரு இது வேற விதமா இருந்திருக்கும். ஸோ அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆனா சுனிதாலாம் செம்மையா பேசினாங்க. சான்ஸே இல்ல. அந்த பொண்ணு எப்படி கை காமிச்சே பேசுதுங்க. அவங்க நெகட்டிவ் பிஆர்னால என்னென்ன ஆச்சு எனக்குங்கிறத இதை விட என்னங்க போல்டா அதுக்கு எப்படி அவர் வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அவரும் அதே மீடியால தான் இருக்காரு, விஜய்ஸும் அதுல தான் இருக்காரு, சினிமா துறையில தான் இருக்காரு. அவர் எவ்வளவு நெகட்டிவ் வந்ததுன்னா வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது சுபா. ரொம்ப சுபா மேம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல.